வணக்கம். இப்ப நம்ம அந்த வண்டியில வந்து நெறைய பேத்துக்கு வந்து கார்பெட் கிளீன் பண்றது எப்படின்னு தெரியாது. இன்னைக்கு நம்மளே நம்ம வண்டிய கார்பெட் கிளீன் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சுக்க ஒரு வீடியோ. வாங்க எப்படின்னு பார்ப்போம். முதல்ல வண்டிய சாய்ச்சு போட்டுக்குவோம். வண்டிய சாய்ச்சு போட்டுக்குவோம். முதல்ல இந்த பகுதிய கழட்டிக்குவோம். இத கழட்டி வெளிய எடுத்துக்கங்க. இப்ப நம்ம கிளீன் பண்ண வேண்டிய பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிங்க. இந்த பகுதி இதான் கார்பெட்டுங்கிறது. இத இப்ப கிளீன் பண்ணிக்குவோம். இப்ப அந்த நட்ட வச்சு கழட்டி இத ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில வந்து பெட்ரோல் இருந்து கொஞ்சம் வெளிய ஊத்துங்க. அது வேஸ்டேஜ் தான் ஆகும். இப்ப இதுதான் நம்ம கிளீன் பண்ணது. இதில பார்த்தீங்கன்னா, நல்லா நல்லா காட்டுப்பா. இதில உள்ள பாருங்க. ஒரு நிமிஷம். இதில உள்ள டஸ்ட் தெரியுங்களா? கருப்பு டஸ்ட் தெரியுங்களா? இதுதான் நம்ம கார்பெட்ட வந்து அடைச்சுக்கிறதுக்கான காரணம். இதனால தான் வண்டி வந்து திணறும். இப்ப இத நம்ம கீழ கொட்டிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டலாம். இப்ப நம்ம அத கிளீன் பண்ண போறோம். இப்படி கொஞ்சம் இங்கிட்டு வாப்பா. இத இப்படி காட்டுங்க. இந்த டஸ்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா இப்படி ஒரு வேஸ்ட்ட வச்சு சுத்தம் அப்படி எடுத்துர்றோம். எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டா சுத்தமா எடுத்துருங்க. அது உள்ள இருக்க மண்ணு, தூசி எல்லாம் கம்ப்ளீட்டா போற மாரி எடுத்துட்டு, இப்ப அடுத்தது கிளீன் பண்றோம். இப்ப நம்ம அடுத்து வந்து இந்த 2 நாசில்ங்கிற இந்த நட்டு இருக்கும். இத ஓப்பன் பண்ணிக்குவோம். இத ஓப்பன் பண்ணி வெளிய எடுத்துக்குவோம். இது வந்து நான் எக்ஸலுக்கு தாங்க இத காட்டியிருக்கேன். பெரிய வண்டிகளுக்கு ஒரு மாரி இருக்கும். அதே மாரி பக்கத்துல பாருங்க, இந்த இன்னொரு நட்டுக்கு பாருங்க. இதையும் கிளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த நட்டையும் எடுத்துக்கங்க. இப்ப இத வந்து இந்த நட்டுல இருக்க ஹோல்ஸையும் கொஞ்சம் கிளீன் பண்ணணும். வாங்க இப்ப கிளீன் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த நாசில வந்து நல்ல இந்த ஹோல்ஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க. இத இந்த மாதிரி ஒரு பிரேக் கம்பி அந்த பிரேக் கம்பி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி ஒரு கம்பி எடுத்துக்கங்க. இதுல வுட்டுட்டு இத நல்லா இப்படி வந்து கிளீன் பண்ணிக்கணும். இது பாருங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஹோல்ஸ் இதுக்குள்ள எல்லாம் வந்து நல்லா கம்பிய வுட்டு இப்ப அத நாசில கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இப்படி காட்டு. ஆஃப் பண்ணி இப்ப இந்த மாரி இந்த இருக்கு. சின்ன இந்த நாசில் இருக்கு பார்த்தீங்களா? இதையும் வந்து இந்த ஹோல்ஸு இந்த சின்ன சின்ன இந்த இதுக்குள்ளேயும் டஸ்ட் அடைச்சிருக்கும். அதிலயும் வந்து இந்த மாரி இந்த பிரேக் கம்பி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எல்லா இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணும். அத வுட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கங்க. முடிஞ்சா வந்து ஏர் இருக்கவங்க ஏர் வச்சு இத கிளீன் பண்ணிக்கலாம். ஏர் இல்லையா? நல்லா இப்படி இந்த வாய் வச்சு இப்படி ஊதி கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கங்க. இப்ப ஓரளவு கிளீன் பண்ணியாச்சுங்க. இப்ப நம்ம திருப்பி அத மாட்டிருவோம். இங்க பாருங்க. இந்த மாரி இந்த கப்ளிங்ல வந்து இதுல உள்ள அந்த டஸ்ட் உள்ள நெறைய வந்து தேங்கியிருக்கும். அத எடுத்து கிளீன் பண்ணிறணும். இந்த நட்டு நல்லா பாத்துங்க. இந்த நட்டு நட்டுருக்கு பார்த்தீங்களா? இது 2யும் உள்ள நல்லா ஏர் விட்டு அடிச்சு, உள்ள இருக்கிறத அந்த ஹோல்ஸ்குள்ள எல்லாம் உள்ள நல்லா கிளீன் பண்ணிக்கங்க. இப்ப அப்படியே வந்து திருப்பி நம்ம ஃபிட் பண்ணிருவோம் வாங்க.
இப்போ நம்ம அந்த நட்ட ஃபிட் பண்ணிட்டோங்க. இதே இடத்துல திருப்பி வந்து எந்த இடத்துல இருந்துச்சோ, அதே இடத்துல நல்லா டைட் வச்சு ஃபிட் பண்ணிரலாம். இப்ப இந்த கப்ளிங்கையும் மாட்டிறலாம். இப்ப திருப்பி நம்ம அத மாட்டியாச்சுங்க. இந்த கப்ளிங்கையும் இப்ப நம்ம அதே பொசிஷன்ல எப்படி கட்டுனோமோ, அதே மாரி மாட்டியாச்சு. இப்ப வண்டிய நம்ம நிமித்தி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப வண்டிய நிமித்திருவோம். நிமித்தி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப கார்பெட் கிளீன் பண்ணியாச்சு. இப்ப வண்டிய நிமித்தி சாவிய போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க. வண்டி அந்த மத 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 மதன்னு இருக்க வண்டி அப்படியே ஸ்மூத்தா இருக்குது. ஸ்மூத்தா இருக்கு. இது போல நீங்களும் வந்து வண்டி இது மாரி வந்து மத மதன்னு அடைச்சுக்குது அப்படின்னு சொன்னா, கார்பெட் கிளீன் பண்ணும்போது இதான் சிம்பிள் தான். அப்படியே வந்து உள்ள இருக்கிற அந்த 2 பின் இருக்கும். அத எடுத்து நல்லா ஏர் விட்டு அடிச்சுட்டு, உள்ள இருக்க தூசி எடுத்து திருப்பி அப்படியே மாட்டிட்டீங்கன்னா, கார்பெட் கிளீன் ஆகும். இதுக்கு போய் நம்ம கடையில ரூ. 100 ரூ. 150 ரூ. 200 குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.